எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகுது. நம்ம ஜேர்னி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபுல்லும் க்ரீனிஷாக இருக்க போகுது. வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம வண்டியை பார்க் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கிங்க்கு எவ்வளோன்னா $6 பே பண்ணணும். மித்தபடி இந்த ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஸோ இப்போ நம்ம உள்ளே நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நடக்கிற பாதை ரொம்ப ஏத்தமாக இருக்குது. ஸோ நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இடம். வாங்க போகலாம் உள்ள. ஸோ கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விஷயம்னா எங்கேனாலும் உட்காந்து பார்ப்போம். பட் இங்கே இது மாதிரி தரையில் உட்காரதுக்கு பெட்ஷீட்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி கேரி பண்ணுற மாதிரி அதில் போட்டிருக்க மாதிரி சேர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் சில பேர் அதையும் தாண்டி ஊஞ்சல் மாதிரி கூட செட்டப் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளூ கலர் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி ஃபோல்டபிள் சேர்ஸ் கொண்டு வருவாங்க. நாங்கள்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் சும்மா கையை வீசிட்டு தான் போடுறோம். ஸோ அழகான இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான கயாக் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே பார்த்தீங்களா க்ரீன் கலரில் பாசி மலையெல்லாம் போட்டிருக்காரு. ஃபுல் அண்ட் எல்லாமே க்ரீன் கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீபீஸ் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீபீஸ்னால் ஓசியில் ஏதாவது கொடுப்பாங்க திங்ஸ். வர்றவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி சன்கிளாஸஸ் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தான் என்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ காரில் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா நமக்கு ஏதாவது மேபி கால்ஸ் வரலாம். ஸோ இது அவங்களுக்கும் நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி நமக்கு ஏதோ சின்னதாக ஃப்ரீயான ஐட்டம்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் சன்கிளாஸஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப அழகான இந்த இடத்த சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக சுற்றி உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அழகான கயாக் போட்டிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள், அவர் கீழே விழுந்துட்டார். ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரி நடக்குது. தப்பிச்சுவாருன்னு நினைக்கிறோம், பெற ஏறிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தம்ம உடம்புலையே டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் ஷேடு இது பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க முன்னாடி அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ எடுக்க முடியல. அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லோரும் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றதுக்குள்ள ஏரியா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கிளைம்பிங். ஸோ அங்கே ஒருத்தர் சூப்பராக கிளைம் பண்ணிகிட்ருக்கிறாரு. கிட்ஸுக்கும் அந்த மாதிரி கிளைம்பிங் அந்த சைடில் இருந்துச்சு. ஸோ அப்படி சுற்றி என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கும்போது இந்த கிளைம்பிங் தென்பட்டது. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இவர் தான் ஹீரோ ஆஃப் த டே. க்ரீன் சைக்கிளில் ஃபுல் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு சுற்றி ஜாலியாக எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு சுற்றிட்டுருக்கிறாரு. எப்படி தான் எல்லோரும் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக கையில் ஒரு கப் ஆஃப் ட்ரிங்க் ஓடி ஃபுல் அண்ட் க்ரீன் ட்ரெஸ். அங்கே ஒரு அழகான ஃபேமிலியை பாருங்கள். ஃபுல் ஃபேமிலி ஃபுல்லாக க்ரீனாக சூப்பராக வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக உட்காந்து தண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. இந்த தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மணிக்கு, மணி பார்த்திங்கன்னா இப்போ 11:30, 1 மணிக்கு அப்படியே ஃபுல்லும் க்ரீனிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சென்ட் பேட்ரிக்ஸ் டே ரிலேட்டட் டு க்ரீன். அதனால் ஃபுல்லும் தண்ணியை க்ரீன் ஆக்கிடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் அண்ட் கயாக்கை ஃபுல்லும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அப்படியே உட்காந்துருக்கோம். பார்த்தா ஜாயின்னு வராங்க. ஆமாங்க, அங்கே யாரோ வராங்க அப்படின்னு எட்டி பார்க்குறோம். மேலே பாருங்கள், சூப்பராக போயிட்டுருக்குறாங்க.
இதுதாங்க சிப் லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி கம்பியில் நம்மளை அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்வாங்னு அந்த ரிவர் மேலே ஜாலியாக போகிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் ஜாலியாக அதை பார்த்து ரசிச்சிட்ருக்குறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிப் லைனில் போயிட்டுருக்கிறது 2 லேடிஸ், 2 கேர்ள்ஸ் சூப்பராக போயிட்டுருக்காங்க. பார்த்ததும் லைட்டாக நமக்கு ஒரு ஆசை வருது. பட் ஆசை வந்த அடுத்த நிமிஷமே ரொம்ப பயம் வந்ததுனால நாங்கள் இதை ட்ரை பண்ணல. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு டைம் ட்ரை பண்ணணுன்னு தோணுச்சுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரூப் கயாக். தனித்தனியாக போயிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் சூப்பராக போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் டைம் 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் அவைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற கலர் சேஞ்சை பார்க்க போகிறோம். அங்கே ஏதோ க்ரீன் கலர் புகமூட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப க்யூரியாசிட்டி தாண்டாமல் குட்டீஸ் அவங்கக்கிட்ட விட்டுட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். கிட்ட போய் பார்த்தா ஸோ ஃபுல்லும் அப்படி ஒரு க்ரீன். இங்கே இருந்து தான் அந்த க்ரீன் கலர் டை ஆட் பண்ணுறாங்க. ஸோ மேலே அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோ மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் தான் எல்லா விஷயங்களையும் பண்ணார். அந்த டையை போட்ட உடனே அப்படியே பியூட்டிஃபுல்லாக எல்லா இடமும் அப்படியே க்ரீன் ஆகிட்டு, அதுவும் அவ்வளோ சடனாக க்ரீன் ஆகிடுது. சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ பவர்ஃபுல் டைன்னு தெரில. ஸோ மேலே அவர் எட்டி பார்க்குறாரு. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போனார்ல அவர் தான். ஸோ அவருக்கு இங்கே இருந்தே ஒரு ஹாய் காட்டிடும். ஹாய். இனி வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் வாட்டரில் எப்படி கயாக்க ஓடுறாங்கன்னு பார்க்கலாம் உட்காந்து. வீடியோ எடுக்கும்போது யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு எட்டி பார்த்தா இந்த டாகு தான். நாய் பாவம் வாலாட்டிகிட்டு இருக்கு நம்ம பக்கத்தில் இருந்து. இந்த மாதிரி க்ரீன் வாட்டரில் அவங்க கயாக் ஓட்டிகிட்டு போகிறது பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இடையில சில பேர் அப்படியே விழுற மாதிரி இருந்தது. அச்சச்சோ அப்படிங்க முன்னாடி எப்படியோ பேலன்ஸ் பண்ணிவிட்டு எழும்பிடுறாங்க. அப்படியான ஒரு மொமெண்ட் தான் இது. சூப்பராக வந்துட்டுருக்கவர் விழுந்துட்டார். பட் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சிட்றாங்க. ரொம்ப ட்ரெயின்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா இந்த குரூப் கயாக்கில் வரவங்க பேக்வேர்ட் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அவங்க போன ரைடே பேக்வேர்டாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
போக மனசே இல்லாமல் அப்படியே அதை ரசிச்சிட்டு இருந்தோம். அப்படியே ரசிச்சிட்டு இருக்கும்போது அழகான இசை ஆரம்பிச்சுது. ஸோ அதையும் போய் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணோம். வாங்க மியூசிக் கேட்டுடலாம். Yo, shake, shake, shake. We're about to hit you guys with a little cover that you probably recognize. Don't feel scared to dance. Nobody's watching. இப்போ கிளம்ப நேரம் ஆயாச்சு. ஸோ ஜாலியாக க்ரீன் வாட்டரை பார்த்துட்டு சூப்பரான கயாக் ரைட் பார்த்துட்டு ப்ளசண்டான மியூசிக் கேட்டாச்சு. கிளம்புற நேரம் ஆயாச்சு. ஸோ அப்படியே லாஸ்ட்டாக ஃபைனலாக ரிவரை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வாக் அடித்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கிளம்புறப்போ ரிவரை ரவுண்ட் அடிக்கிறப்போ தான் நோட் பண்ணோம். எல்லா கயாக்கும் வந்து க்யூவில் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிவரோட எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எலிவேட்டர், நம்ம கடைகள்லாம் ஷாப்பிங் போகும்போது இருக்கிற மாதிரி ஒரு எலிவேட்டர், அதில் கயாக்கை ஏற்றிட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து தான் அப்படியே ஃபுல் ரிவரை மறுபடி ரவுண்ட் அடித்து அவங்க ட்ரிப் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த எலிவேட்டரில் போகும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் கிடச்சிக்கலாம். ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கணும். அவ்வளவு தண்ணி ஸ்ப்ளாஷிங் வாட்டரில் சூப்பராக ரைட் பண்ணி நமக்கு பர்ஃபெக்ட் என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தம். இந்த இடம் சார்லட் US நேஷ்னல் ரிவர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ். அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் கிஃப்ட் ஷாப் இருந்தது. அங்கே ரொம்ப அழகான கயாக் இருந்தது. அதனால் உள்ள நுழைஞ்சி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம். ஸோ 4-5 கயாக்கை விசிட் அடித்தோம். கயாக்கோட ரேட்டை கூட செக் பண்ணோம். எல்லாம் கிட்டத்தட்ட $1200 இருந்ததுங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால அந்த கயாக்கில் உள்ளதை வச்சு ஓட்டுற மாதிரி அவங்க ட்ரை பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த இடம் ஒரு பர்ஃபெக்டான நேச்சுரலான ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குற இடம். கிஃப்ட் ஷாப்பில் ரெகுலரான திங்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப அப்படியே கவர் பண்ணல. பட் கயாக் ரைடுக்கு தேவையான இது, அந்த ஹெல்மெட், ஸோ அந்த ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சார்லட்டில் இருந்தீங்க, உங்களுக்கு விசிட் அடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். கடைசியில் அட்ரெஸை கொடுத்துருக்குறேன். ஸோ போய் 1 டே ஃபுல் டே நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். சிப் லைன், கிளைம்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸ்பெஷல் மொமெண்ட்ஸில் வந்துட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன். டில் தென் டேக் கேர். ஸோ இதுதாங்க நாங்கள் விசிட் அடித்த இடம், US நேஷ்னல் ஒயிட் வாட்டர் சென்டர். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இப்போ விசிட் அடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.